ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம ரேவதியும் கார்த்திட்ட இந்த கலச பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியில போகலான்னு சொன்னீங்கல்ல மாமா, கண்டிப்பா நீங்க என்ன கூட்டிட்டு போகணும்னு சொல்லும்போது, நம்ம கார்த்தி வந்து ரேவதிய வெளியில கூட்டிட்டு போறாங்க. அதே சமயத்துல சந்திரகலாவும் சிவனாடியும் சேர்ந்து பேசாம ஒருத்தவங்களோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செய்திடலான்னு சொல்லி ஒரு செயலை பண்றதுக்கு தயாராகுறாங்க. இந்த செயல்லேருந்து நம்ம கார்த்தி எப்படி மீண்டு வந்தாங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ராஜராஜனும் கலச பூஜையை ரொம்ப சிறப்பாவே நடத்த முடிக்கிறாங்க. நம்ம ரேவதியும் உடனே கார்த்திகிட்ட வந்து, கார்த்தி மாமா இந்த நீங்க நினைச்ச மாதிரி இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சிட்டு என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கார்த்தியும் என்னாச்சு எதை பத்தி பேசுற அப்படி கேட்கும்போது ரேவதியும், என்னாச்சு மாமா அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த கலச பூஜை மட்டும் நல்லபடியா முடியிட்டு உனக்காக ஒரு நாள் ஃபுல்லாவே நான் ஒதுக்கிடுவேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் தானே அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் சரி ரேவதி பார்க்கலாம், அந்த பூஜை நடந்துட்டு இருந்தாலும் கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லபடியா முடியணும்ல, அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும்போது, நம்ம ரேவதி இந்த வாட்டி விடுற மாதிரி இல்ல மாமா, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கணும், அதான் கலச பூஜை முடிஞ்சில்ல, எனக்கு வந்து ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியில போகணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் வேற வழியே இல்லாம சரி ரேவதி கேட்டுட்டா ஒரு நாள் நம்ம வெளியில போகலான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல சந்திரகலா பயங்கரமா டென்ஷன் ஆகி என்ன தைரியம் இருக்கணும், இந்த பார்வதி கடைசி நேரத்துல எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்டாலே, எப்படியாவது அவளை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சந்திரகலா அப்படி போய் பார்க்குறாங்க. பார்வதியோ ஜெயிலில் இருக்காங்க. ஜெயிலில் இருக்கிறத பார்த்த உடனே என்னாச்சு, யார் ஒன்று வந்து இப்படியெல்லாம் செய்தா, எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீ பஞ்சாயத்தில் வச்சு எதுக்கு எங்களோட பேரெல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, பார்வதியும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து அந்த சேட்டை நம்பி தான் இப்படி ஒரு செயலை செய்துட்டேன் அப்படி சொன்ன உடனே சந்திரகலாவும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செய்துட்டல, பணம் தான் வேணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா எங்ககிட்ட கேட்டிருந்தேன்னா நான் தான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி அந்த சேட்டை நம்பி ஏமாந்துட்டு அந்த சேட்டு வேற யாரும் இல்லை, சாமுண்டீஸ்வரோட மருமகன் தான் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரகலாவுக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. அப்ப மயில் வாகனம் தான் சேட்டு மாதிரி வேஷம் போட்டுட்டு வேணும்னு பஞ்சாயத்துல இதை நிரூபிக்கிறதுக்காண்டி இப்படி ஒரு செயலை பண்ணிட்டானா, இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லும்போது, பார்வதியும் துபாய்க்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம், கடைசியில் எல்லாமே சொதப்பிட்டு அவனுக்கு எப்படி தான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சந்திரகலா பயங்கர கோபமாட்டு சிவனாண்டிட்டு வராங்க. சிவனாண்டியும் என்னாச்சு சந்திரா, என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது, சந்திராவும் அந்த பார்வதியை இப்போதான் நான் ஸ்டேஷனில் பார்த்துட்டு வரேன், கடைசி நேரத்தில் நம்மளை போட்டு விட்டால அப்படி சொல்லும்போது, சிவனாண்டியும் என்னாச்சு சந்திரா, எதுக்கு பார்வதி ஸ்டேஷனில் இருக்கா அப்படி கேட்கும்போது, எல்லாமே அந்த சாமுண்டீஸ்வரியோட மூத்த மருமகன் தான் காரணம், அந்த மயில் வாகனம் தான் அப்படி சொன்ன உடனே நம்ம சிவனாண்டியும் என்னாச்சு எதை பற்றி பேசுகிற அப்படி கேட்குறாங்க. சந்திரகலாவும் வேற என்னங்க சொல்கிறது, சேட்டு வேஷத்தில் இருந்தது மயில் வாகனம் தான், அவன் தான் வந்து பார்வதி கிட்ட நாம் 2 பேரும் சேர்ந்து துபாய்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஆசையை காட்டியிருக்கான் அப்படி சொன்ன உடனே சிவனாண்டியை என்ன சொல்கிற, அவன் நம்ம போட்ட பிளானு எப்படி அவனுக்கு தெரிஞ்சது, அதுவும் துபாய்க்கு போகிற விஷயம் எல்லாம் எப்படி தெரிய வருது, அதுதாங்க எனக்கும் புரிய மாட்டேங்குது, யாரோ ஒருத்தங்க மூலமாக தான் இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அப்படி சொல்கிறாங்க. நம்ம சிவனாண்டியும் கடைசி நேரத்தில் எல்லாமே சொதப்பிட்டு சந்திரா, எப்படியாவது இந்த வாட்டி இந்த கலச பூஜையை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தேன், இன்னைக்கு எல்லாமே சொதப்பிட்டு அப்படி சொல்கிறாங்க. சந்திரகலாவும் சரி அதான் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதான் ஆடி மாதம் ஆரம்பிச்சிட்டுல, அதனால் 1 மாதம் கழிச்சு தானே கும்பாபிஷேகத்தை வைப்பாங்க, அந்த 1 மாதத்துக்குள்ளே நம்ம ஏதாவது வேலை செய்யாமலா இருப்போம், அதுக்கப்புறமா எப்படியுமே இந்த ராஜராஜனுக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு சிறப்பு எதுவுமே நடக்காது, உங்களுக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் அப்படியே சிவனாண்டி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவனாண்டியும் நம்மளும் நிறைய பிளான் போட தான் ஆரம்பிக்கிறோம், ஆனால் வந்து கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி வந்து சொதப்பி விட்டுறானே அப்படி சொல்லும்போது, சந்திரகலாவோ சரி இந்த வாட்டி வந்து எந்த பிளானுமே சொதப்பாது, அந்த கார்த்தியெல்லாம் நம்ம பிளான் பண்ணும்போது இந்த ஊர்லேயே இல்லாத சமயம் பார்த்து பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா ஒரு திட்டத்தை போடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமுண்டீஸ்வருக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு, என்னடா நம்ம ராஜராஜனுக்கு மேலே இவ்வளோ பெரிய பழியை சுமத்துனதை நம்பி அவங்களையும் திட்ட ஆரம்பிச்சிருனே, பாவம் அவங்க ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை அப்படியே ராஜராஜன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் வந்து தெரியாமல் இப்படி செய்துட்டேன் அப்படி சொல்லும்போது, ராஜராஜனும் ஈஸ்வரி நான் இதை கொஞ்சம் கூட உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம இத்தனை வருஷமாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சு ஈஸ்வரி, யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ நம்பிட்டே அப்படின்னு சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரியும் என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு கதறி ஆரம்பிக்கிறாங்க.
இதெல்லாம் சந்திரகலா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன அக்கா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வரா போல. மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம சமயத்துல இருந்தே அக்கா வந்து மாறிட்டா. நம்ம மட்டும் தான் இப்ப தனி ஆளா ஆயிட்டோம் போல. இந்த கார்த்தி வந்து கூடிய சீக்கிரமா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருவானா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. மாமாவோட உயிரை இந்த கார்த்தி தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமா இந்த கார்த்தியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சாமுண்டேஷ் கிட்ட என்னக்கா பேசிட்டு இருக்க? சரி முடிஞ்சு போன விஷயத்த பத்தி எதுவுமே யோசிக்காத இப்படி ஒருத்தங்க வந்து சொல்லும்போது யார் தான் நம்பாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஆதரவா இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவை எதிர்த்து நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு சந்திரா, நீ தான் வந்து சின்ன விஷயத்தையும் பெருசுபடுத்தி இன்னைக்கு வந்து இவங்களே சந்தேகப்படுற மாதிரி என்னை ஆக்கி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவை எதிர்த்து நிற்கும்போது சந்திராவும் என்னக்கா நீ பேசிட்டு இருக்க? எத்தனை வருஷமா என்னை எதிர்த்து நீ ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. ஓ நல்லதுக்காக தானே எல்லாத்தையுமே சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது ரேவதியும் ரோகிணியும் சேர்ந்து இப்போதாம்மா நீ கரெக்டாக பேசியிருக்க. எல்லாத்துக்குமே காரணம் இந்த சித்தி தான். தேவையில்லாம இந்த சித்தி தான் அப்பாவை பத்தி கூட கொஞ்சம் உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லி தந்து இன்னைக்கு வந்து எந்த நிலைமையில ஆக்கி விட்டுருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது ஈஸ்வரியும் ஆமா சந்திரா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து சொல்லிட்டு சந்திராவை எதிர்த்து நிற்கிறாங்க. சந்திரா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருந்ததுக்கு எனக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டிட்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சந்திராவுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆரம்பிக்குது. எப்படியாவது இந்த சாமுண்டேஸ்வரியும் மாமாவும் சேர்ந்து வாழவும் விடக்கூடாது. அதே சமயத்தில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தை நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு சந்திராவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியும் என்னதான் கார்த்தி மாமாவை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆக்டிங் கொடுத்தாலும் இன்னொரு சைடு யாருக்கும் தெரியாமல் நம்ம கார்த்திகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திகிட்ட வந்து கார்த்தி மாமா எப்படியாவது வெளியில் போகணும்னு சொல்லியிருக்கேன்ல, இன்னைக்கு தான் அந்த நாள் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியோ சரி வீட்டில் யாருக்குமே தெரியாமல் அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கூட ரேவதி போகிறாங்க. அதை கரெக்டாகிட்டு சந்திரகலா கவனிச்சிடுறாங்க. என்னது இது கார்த்தி மாமா பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பா. இன்னைக்கு என்ன அந்த கார்த்தி கூடயே சுத்த ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் விடவே கூடாது. நிஜமாவே ரேவதிக்கு மனசுக்குள்ள என்னதான் இருக்கு. ரேவதி அவங்க அம்மா கிட்ட ஒன்று பேசுறா, அதே சமயத்துல இங்க வேற ஒன்று நடக்குது. கண்டிப்பா ரேவதி வந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு இருக்காளோ, அந்த கார்த்தி அவளுக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கும் கார்த்தி கூட சுத்த போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா யோசிக்கிறாங்க. சரி இதாண்டா சரியான சமயம், இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு உயிர் பலி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலாவும் சிவனாடியும் சேர்ந்து ஒரு செயலை பண்ண போறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கார்த்தி இருக்க வரைக்கும் எல்லா சம்பவத்தையும் சமாளிச்சிடுவாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி யாருக்குமே ஆபத்து வராத மாதிரி செம அதிரடியா வந்து களத்துல இறங்கி எல்லாரையும் காப்பாத்திடுவாங்கன்னே சொல்லலாமா. அந்த சமயத்துல இவ்வளவு சம்பவங்களை பண்ண சந்திரகலாவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்திரகலாவோட சுயரூபத்தை எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியும் இந்த குடும்பத்துக்காக கார்த்திக் எவ்வளோ வேலைகள் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரியை கார்த்தியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறாங்கன்னே சொல்லலாம்.